அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஈரான் இப்போது ஒரு புதிய மற்றும் மிக ஆபத்தான வியூகத்தை கையில் எடுத்திருக்கிறது. ராணுவ தளங்களை மட்டும் குறிவைத்து வந்த ஈரான் தற்பொழுது சர்வதேச அளவில் இயங்கும் அமெரிக்காவின் மாபெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் மீது தனது தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதன் முதல் கட்டமாக பக்ரைன் நாட்டில் அமைந்துள்ள அமேசான் நிறுவனத்தின் கிளவுட் கம்ப்யூட்டிங் மையத்தின் மீது ஈரான் மிக கடுமையான தாக்குதலை நடத்தியுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலால் அமேசான் மையத்தில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் பக்ரைன் நாட்டு பாதுகாப்பு படையினர் அதனை சிரமப்பட்டு அணைத்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பக்ரைன் அரசு சேத விவரங்களையோ அல்லது நிறுவனத்தின் பெயரையோ அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்றாலும் இலக்கானது அமேசான் நிறுவனத்தின் தரவு மையம்தான் என்பது தற்பொழுது உறுதியாக இருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்கா தங்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக மத்திய கிழக்கில் இயங்கும் அமெரிக்காவின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களான மைக்ரோசாப்ட், ஆப்பிள், IBM, டெஸ்லா மற்றும் அமேசான் ஆகியவற்றை அழிப்போம் என ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை பகிரங்க எச்சரிக்கையை விடுத்திருந்தது. அந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்ட ஒரே நாளில் அமேசான் மீது இந்த தாக்குதல் அரங்கேறியுள்ளது ஒட்டுமொத்த சர்வதேச வர்த்தக உலகையும் நடுங்க வைத்துள்ளது. அமேசான் நிறுவனத்தின் சேவைகள் பக்ரைன் பகுதியில் முடக்கப்படுவது இந்த மாதத்தில் இது இரண்டாவது முறையாகும். கடந்த வாரமே அப்பகுதியில் நடந்த ட்ரோன் நடமாட்டங்கள் காரணமாக அமேசான் வெப் சர்வீஸ் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் வாடிக்கையாளர்களின் வர்த்தக தரவுகளை பாதுகாப்பாக வேறு நாடுகளின் சர்வருக்கு மாற்றும் பணிகள் அமேசான் நிறுவனம் தற்பொழுது அவசரமாக ஈடுபட்டு வருகிறது. இரண்டு நாடுகளின் ராணுவங்களுக்கு இடையேயான போர் இப்போது தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தக நிறுவனங்களை நோக்கி திரும்பியிருப்பது உலக பொருளாதாரத்தில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. Giriya's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.